வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த அருமந்தை பேருந்து நிலையத்தில் புரட்சி பாரதம் கட்சி சார்பில் திருமுனை கூட்டம். புரட்சி பாரதம் கட்சி சார்பில் நடைபெற்ற திருமுனை கூட்டம் சோழவரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் துரைமுருகன் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ராஜா பேசுகையில், அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு பட்டியலின மக்கள் முன்னிலை வகிக்கிறார்கள் என்றால் அதற்கு சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரே முழு காரணம். அவர் எழுதிய சட்டத்தால் தான் இன்று அனைவரும் அரசு பதவிகளிலும் அரசியலிலும் முதன்மையானவர்களாக விளங்குகிறார்கள் என்றும், அதனால் அம்பேத்கரை அனைவரும் போற்ற வேண்டும். அவரின் கனவை நினைவாக்க சாதிகளற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அனைவரும் அரசியல் அறிவோடு செயல்பட வேண்டும் என்று மாவட்ட செயலாளர் ராஜா பேசினார். மேலும் இக்கூட்டத்தில் திருவள்ளூர் வடகிழக்கு மாணவர் அணி செயலாளர் வழக்கறிஞர் மயில்ராஜ், திருவள்ளூர் வடக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் கார்த்திக், வழக்கறிஞர்கள் திருக்குமரன், ராஜசேகர், ரஞ்சித், தமிழ்மாறன், வள்ளல் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த செப்டம்பர் 24 காந்திக்கும் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு போராட்டம். அது இந்திய நாட்டுக்கு தெரியும். என்ன போராட்டம்னாக்கா, எல்லாமே சொல்றாங்க, உங்களுக்கு தனி இரட்டை வாக்கு உரிமை கேட்கிறாரு, கொடுக்க மாட்டேன்றாங்க. வட்ட மேஜை மாநாட்டு 2 வட்ட மேஜை மாநாட்டு நடக்கிறாங்க. அதுலேயே கலந்துக்கிறாரு. 2வது வட்ட மேஜை மாநாடு காந்தி கலந்துக்கிறாரு. அதில் தான் ஃபைட் நடக்குது. இங்கே பாபா சாஹேப் அம்பேத்கர் வட்ட மேஜை கலந்துக்கிறாங்க. இந்த வரலாறுலாம் பேசுனாங்க. இதெல்லாம் சொல்லி நீ ஓடி பிடிங்க என்னன்னு தெரியாது, அதெல்லாம் விட்டுருங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பாபா சாஹேப் அம்பேத்கர் சின்ன குழந்தைகிறாரு. பள்ளிக்கூடத்துல உள்ள என்னன்னாக்கா, டேய் நீ கீழ் ஜாதிடா, நீ வெளியே உட்காந்து படுறான்னு சொல்றாங்க. ஒரு சின்ன குழந்தைய ஸ்கூலுக்கு வெளியே நீ உட்கார வச்சு படிக்க சொன்னா நம்ம ஒத்துக்குமா? இப்ப நம்ம வாஜர் என்ன சொல்லுவோம், போய் தம்மாட்டி செவிலியே குரூப் போனா. அப்படிப்பட்ட அம்பேத்கர் வெளியே உட்காந்து படிச்சாரு. தண்ணி கொடுக்க மாட்டாங்க பள்ளிக்கூடத்துல, தண்ணி குடிக்காம தாக்கத்தோட படிச்சாரு. தெருவில் நடக்க மாட்டேன்ட்டாங்க, அப்படி படிச்சாரு. காலேஜுக்கு போக முடியல, ஒரு அரசரை உதவி செஞ்சாரு. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சு அப்பயே என்னன்னா சாதி கொடுமை தலைவரிச்சாருச்சு. ஊர் தெருவில் பறையும் போகக்கூடாது, நல்ல தெரி போடக்கூடாது, பள்ளிக்கூடம் பக்கம் போகக்கூடாது. பள்ளிக்கூடம் பக்கம் ஒரு தேடி இருக்கிறவங்க போனா காது ஈட்ட காய்ச்சி ஊற்றணும். இப்படியெல்லாம் சட்டம் இருந்தது. இந்த சட்டத்தை எல்லாம் காலி பண்ணி அம்பேத்கர் பாக்குறாரு, என்னடா நம்மளை படிக்க விட மாட்டானுங்க, நம்ம பள்ளிக்கூடம் போக விட மாட்டானுங்க, நல்ல துணி போட விட மாட்டானுங்க, ஊர் தெருவில் போக விட மாட்டானுங்க, பல்வேறு நம்மளை விலங்கை விட கேவலமா நினைக்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுதான் நம்ம என்ன பண்ணோம், இன்னைக்கு வக்கீலா இருக்கிறோம், நல்ல துணி போடுறோம். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 100 வருஷம் பார்த்து முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா நம்ம தாய்மாரெல்லாம் ஜாக்கெட் கூட போடக்கூடாது, சட்டம் இருந்தது. எதை ஒரு 100-150 வருஷம் பாத்தீங்கன்னு நினைச்சேன், உங்க ஆயாவெல்லாம் பாத்தீங்கன்னா ஜாக்கெட்டே போடக்கூடாது, அப்ப சட்டம் இருந்தது. நான் முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா யாரும் படிக்கக்கூடாது, சட்டம் இருந்தது. ஊர் தெருக்கு போகக்கூடாது, சட்டம் இருந்தது. நல்ல துணி போடக்கூடாது, சாவு மேல போற மண்ணு துணி தான் போடணும். மோர் அடிக்கணும், மோனம் தான் அடிக்கணும், செருப்பு தகுதி செய்து தான் தைக்கணும். இது மாதிரி ஒரு கடுமையான சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தை எல்லாம் படிச்சு அடிச்சு தூக்கி நொறுக்கிறார் பாபா சாஹேப் அம்பேத்கர். அந்த நாள் தான் இந்த நாள். அப்பெல்லாம் யாருக்கும் ஓட்டே கிடையாதுங்க. இன்னைக்கு ஓட்டு இருக்கிறதுனால தான் எல்லாம் வரான், நாயுடு வரான், மோடியார் வரான், ரிட்டையர் வரான், எல்லாம் வரான். ஏன் வரான்? உங்களை கட்டி குடிச்சுதான். சரி, என்னைக்கு ஒரு உயிர் ஜாதின்னு சொல்றாங்க, என்னைக்கு வந்துக்கிறான்? யாரும் வரல. இன்னைக்கு எல்லாம் உங்களை கட்டி பிடிச்சிடாங்க. காரணம்னாக்கா விலை மதிக்க முடியாத ஓட்டை உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. இன்னைக்கு